பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய முகத்தில் இருக்க அந்த பூரிப்பு பார்க்கறதுக்கு வந்து 2 கண்கள் பத்தலை. அது வந்து பாட்டி அப்படின்றது ஒன்று தான், ஆனால் அந்த பாட்டியும் ஒரு தாய் தான் அப்படின்றது அந்த குழந்தையோடைய வார்த்தைகளில் இருந்தது. நீங்களும் அம்மா தான் எனக்கு அப்படின்ற அளவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த டெடிகேஷன் உங்களுக்கு தான் போது. சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஏன்னா 4 வயசில் அவங்க அம்மா உழைக்க ஆரம்பித்தாங்க. இவளுக்கு 4 வயசில். நான் படுத்துட்டு 2 கையிலையும் 2 கை நீட்டி 2 இவ தங்கச்சி இவளையும் படுக்க வைப்பேன். கை கொஞ்சம் அப்படி அசைஞ்சா தூக்கம் கலைஞ்சிருமோ அப்படின்னு விடிய வரைக்கும் தூங்காமல் 2 பேர் 2 கையிலையும் போட்டு படுக்க வச்சிரு. என்னோட மகளோட 22 வயசுலேயே ஒரு முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு அவளோட வாழ்க்கை. இருந்தாலும் பரவாயில்லை. அவள் வந்து என்னோட சொல்லப்போனால் பாரதி கனவு கண்ட ஒரு புதிய பெண். அவள் என்னோட பெண். பெருமையாக இருக்கு. 22 வயசில் வந்து பயந்துக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் அவள் தன் பிள்ளைகளுக்காக யாருமே இல்லைங்கிறதுக்காக அவள் உழைக்க ஆரம்பித்தா. ஒவ்வொரு பெங்களூர், மைசூர், கோயம்புத்தூர் அப்படின்னு ஒவ்வொரு இடமும் அலைஞ்சு 2 குழந்தைகளும் யாரோட எதுவும் எனக்கு வேண்டாம், என்னோட உழைப்பில் என் குழந்தை படிக்கணும், என்னோட உழைப்பில் தான் என் குழந்தை வளரணும், எது கேட்டாலும் அவங்களுக்கு வாங்கி கொடுங்கம்மா, இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆனால் அருமையான 2 குழந்தைங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் வந்து இவங்கள முகத்தை பார்த்து தான் நான் ஆறுதல் அடைஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ மனசுல என்ன ஓடுது? பாட்டி அவ்வளோ சொன்னாங்கல்ல, ஏதாவது ஒன்று இருக்கா பாட்டிக்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியா? இது வரைக்கும் நான் தேங்க்ஸ் சொன்னதில்லை. தேங்க்யூ பாட்டி, என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு. இவ்வளோ மெச்சூரான ஒரு குழந்தை உங்கள் வாழ்க்கையிலையும் அவங்க வாழ்க்கையிலையும் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இவ வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி. வாங்க மேடைக்கு வாங்க ப்ளீஸ். நான் இருக்கேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பட் தன்வி இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு வந்து அம்மா தான் மெயின் ரீசன். அவங்க தான் பேக் போன், எனக்கும் சரி தன்விக்கும் சரி. எல்லாரும் சொன்னாங்க அங்கே அனுப்பாதீங்க இங்கே அனுப்பாதீங்க. பெங்களூர் நான் ஒர்க் பண்ணேன். நான் 22 தான் அப்போது. ஸோ அங்கே அனுப்பாதீங்க இங்கே அனுப்பாதீங்க, பொண்ணுங்க வேண்டாம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் எங்கள் அம்மா தான் என்னை நம்பி அனுப்புனாங்க. Still I make her proud and my daughter is making me proud. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், கேர்ள்ஸ் ஆர் நாட் வீக் அட் எனி காஸ்ட். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி என்ன மாதிரி எவ்வளவோ இருக்காங்க, எவ்வளவோ ஸ்ரீ இருக்காங்க, அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுங்க. they will be a very good mother and their kids will be a very good daughters like Tanvi. When we go back, I always carry you back. என்னோட மனசில் I just told you, no, I don't know why I love you so much, but I just love you so much. Okay, so என்ன பாட்டு பாட போறீங்க கண்ணம்மா? பூவே பூச்சுடவா சாங். Oh, beautiful. ஏன் இந்த பாட்டு? பாட்டி ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த பாட்டு அவங்களுக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினச்சி பண்ணேன். சூப்பர். ஐ திங்க் அந்த பாட்டுமே ரொம்ப ஆப்ட். பாட்டிக்கும் பேத்திக்குமான ஒரு அழகான ஒரு பாட்டு. அதில் ஒரு வரி வரும், பாடி முடிச்சதுக்கப்புறம் நான் அதை சொல்கிறேன். பட் நீங்கள் இப்போ பாட்டி உட்கார வச்சுருங்க.